வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த டிவிஎம் குழுமத்தில் இணைத்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மகரிஷி அவர்களின் கவிதை தொகுப்பில் ஞான களஞ்சியம் புத்தகம் 3 பக்கம் எண் 218, கவிதை 600, தலைப்பு தன் குற்றம் உணர பிறர் குற்றம் மன்னிப்போம். 2/12/1983 மகரிஷி அவர்கள் எழுதியது. தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனமுயரும். பிறர் தவற்றால் மிக வருத்தம் துன்பமது வந்த போதும் நன்மைக்கே யாம் செய்த பாவம் போச்சு. நான் கண்ட தெளிவு இது நலமே பெற்றேன். என்ன ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இது சுவாமிஜி மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். நம்ம இயல்பான மனித வாழ்க்கையில நமக்குள்ள அந்த மன்னிப்பு அப்படின்ற தன்மை இருக்கான்னா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நம்ம கிட்ட நிற்கும். ஏன்னா அது எப்படிங்க நான் அவங்கள மன்னிக்கிறது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அது காரணம் அவங்க தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்பயுமே நம்ம பிறர் தான் என்னோட துன்பத்துக்கு காரணம் பிறர் அப்படின்னு பிறரை நம்ம சுட்டி காட்டும் போது மீதி விரல்கள் நம்ம நோக்கி தான் இருக்கும் இல்லையா. அதை நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே, எந்த ஒரு இது வந்தாலுமே, குறை வந்தாலுமே அதுக்கு அந்த குறையில நம்மோட பங்கு என்ன என்றதை நம்ம மறந்தே போயிட்டு மற்றவங்களே குறை சாட்டுவோம். அதாவது அவங்களால தான் எனக்கு இத்தனை பெரிய பிரச்சனை வந்தது, அவங்களால தான் நான் இத்தனை கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மன்னிப்புன்ற வார்த்தையே என்னோட அகதாரதியிலேயே இல்லைன்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா. அப்ப அந்த நிலையில நம்ம மனம் இருந்ததுன்னா நம்ம மனிதனா வாழ்றதுக்கு அருகதையே அற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். போகும்போது நம்மளோட பதிவுகளை எல்லாம் நீக்கி நம்ம ஆன்மாவை தூய்மை செய்து கொள்வதற்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் என்பதை உணர்ந்து, இது குரு தான் நமக்கு உணர்த்துறாரு இல்லையா. அப்ப என்னுடைய இதுல என்ன இது இருக்கு, தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை என் மேலேயே நான் ஆராய்ச்சி பண்ணி என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நாம் பார்த்துக்கிட்டோம்னா பிறர் மேல குற்றம் சுமத்த நமக்கு மனம் தோணாது. அப்படியே எதனும் பார்த்தாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும் என்றார். இப்ப பிறர் தவறால் தான் எனக்கு இந்த துன்பம் வந்தது அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்ல, என்னோட ஆன்மா தூய்மை ஆகிறதுக்கு தான் இறைவன் இவங்களை ஒரு கருவியாக கொண்டு எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அதன் மூலியமாக என்னுடைய கர்மயத்தை தூய்மைப்படுத்துறான்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிறரை நம்ம பழி சொல்ல முடியாது அப்படின்ற நிலைக்கு நமக்கு ஒரு உயர்ந்த கருத்தை நமக்கு சுவாமி சொல்றார். அப்ப எந்த ஒரு துன்பத்தை நான் அனுபவித்தாலும் அது இயற்கையில என்னுடைய பதிவு தான். நான் முன்னோர்கள் மூலியமாகவும் என்னுடைய நினைவு தெரிந்த நாளில் இந்த நிமிடம் வரை நான் செய்த செயல்களாக சஞ்சிதம் பிராரப்த கர்மத்தினாலும் தான் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஒரு மன தெளிவு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பிறர் மேல நம்ம குற்றம் சொல்றதுக்கு நமக்கு மனசு வராது. ஓகே, கடவுளே எனக்கு இதை கொடுத்த இந்த துன்பத்தை நான் ஏற்று அனுபவித்து என்னோட பதிவுகளை நான் போக்கிக் கொண்டு என்னுடைய ஆன்மாவை தூய்மை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க, அதற்கு உனக்கு நன்றி அப்படின்னு நன்றியை சொல்லிட்டு இந்த கஷ்டத்தை தாங்குற பக்குவத்தையும் வலிமையும் எனக்கு கொடுன்னு இறைவன்கிட்ட கேட்டு பார்த்தோம்னா நமக்கு மனசுல ஒரு தைரியமும் தெளிவும் வரும். பரவாயில்ல, என்னுடைய கலங்கங்கள் போகிறதுக்கு இவங்க ஒரு உறுதுணையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம வாழ்த்தினோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள மனசுக்குள்ள அந்த ஒரு பாரமும் இருக்காது. இவங்களாலதான் எனக்கு இந்த பிரச்சனைன்ற அந்த எண்ணமும் நமக்குள்ள இருக்காது. அப்ப பிறரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும்ன்ற இதெல்லாமே நாம இங்க மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிறோம் இல்லையா. அதே நம்ம ஒவ்வொரு கணமும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நாமும் இன்பமாக இருப்போம், பிறரையும் நல்லா நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்த்தும் பயனும் சாமி சொல்லுவார் இல்லையா. எதிரிகளாக இருந்தாலும் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்ற போது என் மனதுக்குள்ள வேற இந்த கலங்கங்கள் இல்லாத போதுதான் எனக்கு மன தெளிவு வரும். அப்ப இந்த துன்பத்துக்கு யாரு காரணமா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், என்னுடைய ஆன்மாவில் இருக்கிற கலங்கங்கள் போச்சு அப்படின்னு மனதளவுல நம்ம நினைச்சு நம்மை பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக
இத்தனை அற்புதமான ஒரு தத்துவத்தை இந்த பாடல்ல நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கார். அவர் பாதம் பணிந்து அவர் காட்டிய அந்த வழியில் நாம வாழ்ந்து நம்முடைய கர்மாக்களை போக்கி ஆன்மா தூய்மை பெற்று அந்த இறைநிலையை அடைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையொருள் நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நடத்தட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.